நெல்லை மேலப்பாளையத்தில் 3 சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஆனந்த சேகர் என்பவருக்கு கீழமை நீதிமன்றம் விதித்த தூக்கு தண்டனையை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உறுதி செய்தது. நீதிபதிகள் நீதியின் வாளை எடுத்து சுழற்ற தயங்கக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், கே ராமகிருஷ்ண அமர்வு இந்த தண்டனை பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல, சமூக ஒழுக்கத்தை மீட்டெடுக்கும் முயற்சி என்று குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். 2023 நெல்லை மேலப்பாளையத்தில் 3 சிறுமிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த ஆந்திரத்தில் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை உறுதி செய்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. குழந்தைகளை பாதுகாப்பதில் சட்ட முதுகெலும்பாக செயல்படும் இந்த உத்தரவு இதுபோல் செயல்படும் நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்க வேண்டும் என மதுரை அமர்வு கூறியுள்ளது. இந்த உத்தரவு பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல, நீதி வழங்கும் மற்றும் சமூகத்தின் ஒழுக்கத்தை மீட்டெடுக்கும் முயற்சி. குற்றங்கள் கடுமையான இருந்தால் இருக்கை நீதிபதிகள் நீதியின் வாழை எடுத்து சுழற்ற தயங்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்துள்ளது என நீதிபதிகள் கூறியுள்ளனர். நாகரீக சமூகத்தின் அளவீடு பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பவர்களை குறிப்பாக குழந்தைகளை பாதுகாப்பதில் தான் உள்ளது. இந்த வழக்கை பொறுத்தவரை குற்றவாளி உடலுக்கு எதிராக மட்டுமல்ல 3 இளம் ஆன்மாக்களுக்கு எதிராக திட்டமிட்டு வன்முறை நிறுத்தியுள்ளார் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். சட்டத்தை மட்டுமல்ல குழந்தைகளின் குழந்தைத்தன்மையை உடைத்துள்ளார். இது மனசாட்சி உலுக்கி நீதி கோருவதாக உள்ளது. இது போன்ற கொடூர குற்றத்துக்கு இறக்கம் காட்டுவது சமூகத்தில் தவறான முன்னுரை ஆகிவிடும் என நீதிபதி கூறியுள்ளார். குழந்தைகளின் உணர்வுகளையும் உயிர்களையும் மலிவாக கருதி குற்றவாளி சிறையில் அமைதியான முறையில் நீதி காலத்தை கழிப்பதை இந்த நீதிமன்றம் விரும்பவில்லை எனவும் நீதிபதி கூறியுள்ளது. மதுரை அமர்வு 2 பதிவாளர் இந்த வழக்கு தொடர்பாக கீழே நீதிமன்ற உத்தரவு உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களிலும் பாதிக்கப்பட்ட குழந்தை அடையாளத்தை எடுக்க மதுரை அமர்வு கூறியுள்ளது. நெல்லையை சேர்ந்த 23 ஆண்டு 3 சிறுமிகளை ஒரே நேரத்தில் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல்நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு ஆனந்த் என்பவர் கைது. இந்த வழக்கை விசாரித்த நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் கடந்த மார்ச் 12ஆம் தேதி ஆனந்த் தூக்கு தண்டனை விதித்து உத்தரவு. இதை எடுத்து இந்த உத்தரவை உறுதி செய்ய தமிழக அரசு சார்பில் உயர் மதுரை அமர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், கே ராமகிருஷ்ண அமர்வு வழக்கை தீர்ப்பு நிலை இந்த தீர்ப்பு உத்தரவிட்டனர். அதில் நாகரீக சமூகத்தின் அளவீடு பாதிக்கப்படக்கூடிய நிலை இருப்பவர்களை குறிப்பாக குழந்தைகளை பாதுகாப்பது தான் உள்ளது. இந்த வழக்கை பொறுத்தவரை குற்றவாளி உடலுக்கு எதிராக மட்டுமல்ல 3 இளம் ஆண்களுக்கு எதிராக திட்டமிட்டு வன்முறை நிகழ்த்தியுள்ளார். கொலை செய்துவிட மிரட்டி இந்த கொடூரத்தை செய்துள்ளார். சட்டத்தை மட்டுமல்ல குழந்தைகளின் குலைத்தை தன்மையை உடைத்துள்ளார். இதுபோன்ற கொடூர குற்றத்துக்கு இறக்கம் காட்டுவது சமூகத்துக்கு தவறான முன்னோரம் ஏற்படும் என கூறி இவர்களுக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனை உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளனர். நன்றி சந்திரன், உங்க தகவல்களுக்கு.